السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. பெரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் இறைநேசர்களே, இன்றைய நமது மார்க்க நிகழ்வினூடாக குர்ஆனுடைய சிறப்புகளை, குர்ஆனுடைய மகிமை, குர்ஆன் ஓதக்கூடியவர்களுக்கு சிறப்பை பற்றி ஒரு சுருக்கமான ஒரு மார்க்க நினைவூட்டலை இன்றைய மார்க்க நிகழ்ச்சியினூடாக நினைவுபடுத்தலாம் நினைக்கின்றேன். பெரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய சகோதரர்களே, அல் குர்ஆன் என்பது அல்லாஹுடைய கலாமுல்லா, அல்லாஹுடைய பேச்சு, அல்லாஹுடைய கலாம். இந்த அல் குர்ஆனுக்கும் ஏனைய புத்தகங்களுக்கும் நிறையவே வித்தியாசங்கள், வேறுபாடுகள் இருக்கின்றது. அல் குர்ஆனை நாம் ஓதுகின்ற பொழுது அதற்கு அபரிமிதமான கூலியை அல்லாஹு தஆலா மரணத்துக்கு பின்னால் இருக்கின்ற மறுவாழ்விலை தருகின்றான். குர்ஆனை ஓதுகின்ற நேரத்தில் ஒவ்வொரு எழுத்துக்குமாக 10 நன்மைகளை அல்லாஹு தஆலா தருகின்றான். இந்த அல் குர்ஆனை பொறுத்தவரையில் ஒவ்வொரு இஸ்லாமியன் மீதும் அதை படிப்பது என்பது கட்டாய கடமையாக இருக்கிறது. அது படிப்பது மாத்திரமல்ல, அந்த குர்ஆனை படித்து மரணமிடுவது மாத்திரமல்ல, அந்த குர்ஆன் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நமது வாழ்க்கையிலே செயல்படுவது, அதை ப்ராக்டிக்கல் பண்ணுவது என்பது மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது. நாளை மறுமை நாளிலே மன்னரைக்கு பின்னால் இருக்கின்ற மறுமை வாழ்வுகளை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனை படிக்கவில்லை என்றால் நிச்சயமாக அது கேள்வி இருக்கின்றது. ஏன் நீ குர்ஆனை படிக்கவில்லை, ஏன் குர்ஆன் அடிப்படையிலே உன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளவில்லை என்கின்ற கேள்வி நிச்சயம் இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இந்த உலக வாழ்க்கையில் எத்தனையோ கல்விகளை படிப்பதற்காக வேண்டி முக்கியத்துவங்களை கொடுக்குகின்றோம், முயற்சிகளை எடுக்குகின்றோம். அதற்குண்டான காசு பணங்களை எல்லாம் செலவு செய்து இந்த உலகத்தில் அவருடைய பிரதிபலன் கிடைக்கிறது என்பதற்காக வேண்டி அந்த ஏனைய கல்விகளை படிப்பதற்காக முயற்சி செய்கின்றோம். தப்பு கிடையாது. அவனுக்கு மார்க்கத்துக்கு இது ஏந்து ஊந்துதலாக மார்க்கத்தினுடைய நிலைமையை வலுவாகி கொள்கின்ற ஒரு கல்வி இருக்குமே, ஆனால் அது என்ன செய்யணும், படிக்கிறது அவசியம். அல்லது சமூகத்துக்கு பிரயோசனமாக இருக்கிறது, அல்லது நமக்கும் இந்த உலக வாழ்க்கைக்கும் பிரயோசனமாக இருப்பதாக சொன்னால் அது படிப்பதற்கு முடியும், அனுமதி இருக்கிறது. ஆனால் நாம் மிக முக்கியமாக மறுமையினுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய, சுவர்க்கத்தினுடைய வாழ்க்கையை இலக்கை அடையக்கூடிய அந்த கல்வியை நாம் விட்டுவிட்டு அதை நாம் படிக்காமல் இதற்கு மாத்திரம் நாம் முக்கியத்துவம் கொடுப்போமே, ஆனால் நிச்சயமாக அதற்கு அல்லாஹ்விடத்தில் கேள்வி இருக்கிறது. ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், இக்ராஉல் குர்ஆன், நீங்கள் குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள். ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லிஅஸ்ஹாபிஹி, அந்த குர்ஆனை ஓதியதற்காக வேண்டி, அவர்கள் சார்பாக சிஃபார் செய்வதற்காக வேண்டி நாளை மறுமை நாளை அல் குர்ஆன் உங்களிடத்தில் வரும் என்ற செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் குர்ஆனை படிப்பது என்பது நாம் மாத்திரமல்லாமல் ഖൈറുக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உங்களில் சிறந்தவர் யார் என்று சொன்னால் குர்ஆனை தானும் கற்றும் மற்றவர்களும் கற்றுக் கொடுப்பவர் தான். எனவே சஹாபாக்களுடைய காலத்தில் குர்ஆனை கற்பதற்காக வேண்டி அவர்கள் தங்களுக்குள்ளே பலவிதமான முயற்சிகளை எல்லாம் செய்து குர்ஆனை கற்றார்கள். அந்த கற்றது மாத்திரமல்லாமல் அதன் அடிப்படையில் நமது வாழ்வை அமைத்து கொண்டார்கள் என்கின்ற இஸ்லாமிய வரலாறு நாம் படிக்கின்ற பொழுது நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே நாம் எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏனைய கல்விகளை முக்கியத்துவம் கொடுப்பது போன்று இந்த அல் குர்ஆனுடைய மார்க்கத்தின் குர்ஆனுடைய கல்வியை போதிப்பதற்கும் கொடுப்பதற்கும் நாம் அதீத கவனம் செலுத்தப்பட வேண்டும். நம்மில் பலரை நாம் பார்க்கின்றோம். பலர்கள் மிகப்பெரிய உயரிய உலகத்தினுடைய அந்தஸ்துகளை அடைந்திருக்கின்றார்கள், உயரிய கல்வித்துறையிலே முன்னேற்றம் அடைந்திருக்கின்றார்கள். ஆனால் அல் குர்ஆனில் மிகப்பெரிய ஒரு ஜீரோவாக, எதுவும் அறியாதவர்களாக இருக்கின்றார்கள். இது மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய கேள்விக்குரிய ஒரு கேள்வியாக மாறுகின்ற, விசாரணைக்குரிய குற்றமாக மாறிவிடும். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் குர்ஆனை கற்பதில் கவனம் செலுத்துவதோடு நாம் அதற்காக வேண்டி நாம் முயற்சிகள் எடுக்க வேண்டும். அந்த குர்ஆனை கற்பதற்காக வேண்டி பல சிரமங்களையும் அதற்குள்ள நேரங்களை நாம் ஒதுக்கப்பட வேண்டும்.
என்பது எங்கள் மீது உள்ள மிக முக்கியமான ஒரு தலையாய கடமையாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனுடைய கல்விக்கும் ஏனைய மற்ற கல்விக்கும் உடைய வேறுபாட்டை வித்தியாசப்படுத்தி காட்டும் முகமாக ஒரு சிறப்பை சொல்லுகிறார்கள். என்னன்னு பார்த்தீர்களேயானால், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்ற ஒரு செய்தி, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் கரஅ ஹர்ஃபன் மின் கிதாபில்லாஹி ஃபலஹு பிஹி ஹஸனத்துன். அல்லாஹ்வுடைய அல் குர்ஆன் வசனத்திலிருந்து யாராவது ஒரு ஒரு ஹர்ஃபை அவர்கள் வாசிப்பாரையானால், ஓதுவாரையானால், அவர்களுக்கு ஒரு நன்மை இருக்கின்றது. வல் ஹஸனத்து பி அஸ்ரி அம்சாலிஹா, அந்த ஒரு 10 மடங்காக இரட்டிப்பாகப்படுகிறது. அப்போ ஒரு எழுத்துக்கு 10 நன்மைகள் கிடைக்கிறது. எனவே லா அகூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன், அலிஃப் லாம் மீம் மூன்றுமே ஒரு ஹர்ஃப் நான் சொல்ல மாட்டேன். வலாக்கின் ஹலிஃபுன் ஹர்ஃபுன் வலாமுன் ஹர்ஃபுன் வமீமுன் ஹர்ஃபுன், மூன்றும் ஒவ்வொரு எழுத்துக்களாக இருக்கிறது. ஒரு எழுத்துக்கு 10 நன்மைகள் 30 நன்மைகள் இருக்கிறது. எனவே நாம் குர்ஆன் ஓதுகின்ற நேரத்தில் எங்களுக்கு ஒரு பக்கத்து நாம் ஒரு நேரத்தில் பள்ளிக்கு போகின்ற ஓதுகின்ற பொழுது அந்த பக்கத்தில் எத்தனை எழுத்துக்கள் இருக்கிறதோ அத்தனை எழுத்துக்கும் நன்மையாக இருக்கிறது. ஏனைய புத்தகங்கள் வாசிப்பதற்கு நன்மை கிடையாது. நாம் ஹதீஸை நாம் வாசிக்கின்றோமாக இருந்தாலும் ஒரு எழுத்துக்கு 10 நன்மை வீதம் கிடைக்காது. ஆனால் குர்ஆன் என்பது அதற்கு நன்மைகளை தருகிறது, மறுமையின் தரஜாக்களை உயர்த்துகிறது, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை கிட்டவாக்குகிறது. அது மாத்திரமல்லாமல் இந்த குர்ஆன் ஏனைய புத்தகங்களை வேறுபடுத்தும் முகமாக மிகப்பெரிய அற்புதமான ஒரு புத்தகமாகத்தான் இருக்கிறது. இன்று வரைக்கும் அல் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அல் குர்ஆன் இருக்கின்ற ஒரு வசனத்தை போன்றோ அல்லது ஒரு சொல்லை போன்றோ கொண்டு வர முடியாத ஒரு சவாலை அல்லாஹ் விட்டிருக்கின்ற பொழுதும் கூட யாராலும் அதை கொண்டு வர முடியாத அளவுக்கு சிறப்பித்து காணப்படக்கூடிய ஒரு அல் குர்ஆன் இருக்கும் என்று சொன்னால் இந்த அல்லாஹ்வுடைய கலாமாய் அல் குர்ஆனாகத்தான் இருக்கின்றது. ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் குர்ஆனை படிப்பது நம் மீது உள்ள கட்டாய கடமை. நாம் படிப்போம். அதே போல் எங்கள் பிள்ளைகளுக்கும் படிப்பதற்கான முயற்சிகளை ஊட்டுவோம். அதற்குண்டான வழிகளையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு எல்லாம் வல்ல இறைவன் எம் எல்லோருக்கும் அருள் புரிய வேண்டும். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.